ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது மணத்தக்காளி கீரை அப்படிங்கிறது. இதை ஒரு சிலர் மணித்தக்காளி, மணல் தக்காளி, மிளகு தக்காளி கீரை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதை சுக்குட்டி கீரை, சுக்குட்டி தழை அந்த மாதிரி சொல்லிகிட்ருப்போம். பொதுவாக நம்ம எல்லாருமே இதை வாய்ப்புண்ணுக்கும் வயிற்றுப்புண் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சாப்பிட்றது பழக்கம். ஆனால் அதுக்கு மேலேயே பல்வேறு மருத்துவ குணங்கள் இந்த தாவரத்துக்கு இருக்குங்க, இந்த கீரை செடிக்கு இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கீரையினுடைய சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொலானம் நைக்ரம் அப்படிங்கிறது. இது சொலனேசி அப்படிங்கிற அந்த ஃபேமிலியை சேர்ந்தது. சொலனேசி ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த தக்காளி, மிளகாய், உருளைக்கிழங்கு இது எல்லாமே சொலனேசி ஃபேமிலியில் தான் வரும். ஜென்ரலாக இதை பிளாக் நைட் ஷேட் ஃபேமிலியை சேர்ந்த பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய மருத்துவ குணங்களை பேஸாக வச்சு ஆங்கிலத்தில் இதை ஒண்டர்பெரி அப்படின்னு சொல்லியும் கூப்பிடக்கூடிய ஜனங்கள் உண்டு. இது உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய இரும்பு சத்து நிறைந்த ஒரு கீரைங்க. இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது எங்கே உடம்புல நமக்கு தெரியாமல் வீக்கம் இருந்தால் அந்த வீக்கத்தை குணப்படுத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. அதனால தான் உள்ள வயிற்றுப்புண் இருக்கிற இடத்துல இன்ஃப்ளமேஷன் எல்லாம் வந்திருக்கும் இல்லைங்களா, அல்சர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மருந்தாகவே உபயோகமாகுது. அது போக இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறனால நம்ம உடம்புல அதிகமாக ஆகக்கூடிய செல் டேமேஜை தடுத்து நம்மளுடைய இளமையை காப்பாற்றிக்கிறதுக்கு உதவியாக இருக்குதுங்க. இதில் செப்போனின்ஸ், ஃபீனாலிக் ஆசிட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ் இதெல்லாம் அதிக அளவில் இருக்குங்க. அது போக இந்த செடிக்கு இந்த சொலானம் அப்படிங்கிற பேரை கொடுக்கக்கூடிய பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸே 3 ஃபார்மில் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த கீரையினுடைய எல்லா பாகங்களுமே நம்ம சாப்பிடக்கூடியது தான். இலை, தண்டு, பூ, காய், அதனுடைய பழம் எல்லாமே சாப்பிடக்கூடியது தான். ஒரு சிலர் ரொம்ப வாய்ப்புண்ணு இருக்கக்கூடியவங்க அதனுடைய வேரை கூட தட்டி எடுத்து கஷாயம் போல் போட்டு குடிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அதில் இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய பேருக்கு உரிய காம்பவுண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொலானின், சொலசானைன், சொலசாடைன், சொலமார்கைன் இந்த மாதிரியான பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுக்குட்டிக்காயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மணத்தக்காளி காய் பழுக்காத காயில் இருக்குது. ஸோ இந்த பொருள்கள் எல்லாமே அந்த செடியினுடைய ஆன்டி டியூமர், ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிக்கு பொறுப்பாளர்களாக இருக்காங்க. ஆனால் இது அது ஓரளவு கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குங்க. இந்த செடியினுடைய பச்சை காய், அந்த பச்சை காயிலையும் முத்தின இலைகள் இதில் பார்த்திங்கன்னா அந்த சொலானினோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதனால் அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்ஸிக் எஃபெக்டை கொடுக்கும். வாந்தி வர்றது, காய்ச்சல் வர மாதிரி இருக்கிறதெல்லாம் பண்ணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மணத்தக்காளி காயை நம்ம ஒரு குழம்பு வச்சோ இல்லை எண்ணெயில் வதக்கியோ அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். அது எதுக்கு அப்படின்னா அந்த அதிகப்படியாக இருக்கக்கூடிய சொலானினை பிரேக் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி சிலர் வாய்ப்புன்னு இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை இலையை மென்று சாப்பிடுவாங்க. இதில் அந்த மெச்சூராக இருக்கக்கூடிய இலைகளை சாப்பிடாத வரைக்கும் நல்லது. கொழுந்து இலைகளை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு அது நம்மளுக்கு கெடுதல் கொடுக்காதுங்க. இந்த செடியில் இருக்கக்கூடிய செப்போனின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டீராய்டல் செப்போனின் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம ஸ்டீராய்டு ட்ரக்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு இம்மீடியட்டான எஃபெக்ட் கொடுக்குது இல்லைங்களா, அதே மாதிரியான எஃபெக்ட் இந்த ஸ்டீராய்டல் செப்போனின்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது. இதில் இருக்கக்கூடிய கேட்டச்சின், எப்பி கேட்டச்சின், கேம்ஃபரால், குவிர்சிட்டின் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியோடு இருக்கிறனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களை பாதுகாப்பாக வச்சுக்குது. நான் அப்போவே சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் சொலசோடைன் அப்படிங்கிற காம்பவுண்ட் பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த சொலசோடைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளான்ட்டினுடைய ரூட்டில் இருக்குது.
நான் சொன்னேன் இல்லைங்களா, ரூட்டை தட்டி போட்டு கஷாயம் வச்சு குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ரெமடியை கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது இந்த சொலசோடைன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டீராய்டல் கிளைகோ ஆல்கலாய்டு காம்பவுண்டுங்க. அந்த ஸ்டீராய்டு மெடிசின் சாப்பிட்டா நமக்கு இம்மீடியட்டான எஃபெக்டிவான ஒரு ரெமடி எப்படி கிடைக்குமோ அந்த ரெமடியை வந்து இந்த செடியினுடைய வேர் நம்மளுக்கு கொடுக்குது. இந்த செடியில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஆல்கலாய்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லிவரை வந்து டேமேஜ் ஆகிறதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி தருது. பொதுவாக வந்து சிரோசிஸ், ஹெப்படைட்டிஸ், இந்த மாதிரி லிவர் வீக்கம் இருக்கு இல்லைங்களா, கல்லீரல் வீக்கம், அந்த மாதிரியான நோய் இருக்கிறவங்களுக்குமே வந்து இது ஒரு நல்ல ரெமடியை கொடுக்குது. உணவுப் பொருள் மாதிரி உணவுப் பொருளை எடுக்கும்போதே வந்து நமக்கு அது நல்ல ஒரு ரெமடியை கொடுக்குது. ஏன்னா இதுக்கு காரணம் வந்து இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இல்லைங்களா, அது அப்புறம் எல்லா செடிக்குமே இருக்கிற மாதிரி இதுக்குமே ஆன்டி டயபெட்டிக் கேரக்டர் இருக்குது. இந்த கீரையினுடைய மிக மிக முக்கியமான பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான எஃபெக்ட் கொடுக்குது. அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தினால சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசர்ஸ் வரும் இல்லைங்களா, கன்வல்ஷன்ஸ், நம்ம காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே வந்து இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்குதுங்க. அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் நர்வ் செல்ஸ் எல்லாம் பாதுகாப்பு பண்ணிகிட்ருக்கறனால அது பாதுகாக்குது. ஸோ அதனால் நர்வஸ் டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து படிப்படியாக இந்த கீரையை வந்து உணவில் அதிக அளவில் சேர்த்திட்டு வரும்போது, அதாவது குறிப்பிட்ட லிமிட்டில் சேர்த்திட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த நர்வஸ் டிஸார்டர்லேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் அந்த காக்கா வலிப்பில் இருந்து குணமடையக்கூடிய வாய்ப்புமே இருக்குது. ஒரு சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னாங்க, இது வந்து ஒரு கார்டியாக் டானிக்காக எடுக்கலாம், கார்டியாக் பேஷண்ட்ஸ்க்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில ஆர்டிகிள்ஸ் எல்லாம், ரிசர்ச் ஆர்டிகிள்ஸ் வந்து அது ஆஸ்துமா, டியூபர்குலோசிஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், அதாவது எனி ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர், சுவாச கோளாறுகள் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து பீப்புள் வந்து அதை எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட்ஸோட ஃபைண்டிங்ஸ் நம்மளுக்கு சொல்லுது. ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதை பவுல்டிஸ், அதாவது அரைச்சி அந்த இலையை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலே 10 மாதிரி அப்ளை பண்ணுறாங்க. எந்தெந்த இடத்துலலாம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீக்கங்கள் இருக்கக்கூடிய இடம், ஜாயிண்ட் பெயின், ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த வலி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இதை மேலே டாபிக்கல் அப்ளிகேஷனாக வந்து அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வலியிலேருந்து கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கிறதா ட்ரெடிஷ்னலி அதை சொல்கிறாங்க. இந்த மணத்தக்காளி உட்பட பிளாக் நைட் ஷேட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நிறையா தாவரங்களுக்கு பார்த்தீங்க, உணவுப் பொருளாக நம்ம எடுக்கக்கூடிய தாவரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமினும் சி விட்டமினும் அதில் இருக்குது. இது போக கொஞ்சம் குறைந்த அளவில் விட்டமின் ஏ, விட்டமின் இ ரெண்டும் அதில் இருக்குது. அதாவது சொல்லப்போனால் இந்த கீரை வந்து நியூட்ரியன்ஸ், சத்து நிறைந்த கீரை, வைட்டமின் சத்துகள் அதில் அதிகமாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் யூஸில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களும் வந்து இந்த கீரையை வந்து அரைச்சி அதை அப்படி மேலே பூசி விட்றாங்க அந்த ஜூஸை. அதில் வந்து அலர்ஜி ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகுது அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா யூரின் போகிறக்கு எரிச்சலோட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால யூரின் போகிறதுக்குமே வந்து அவங்களுக்கு ஒரு ஈஸியாக போக வைக்குது. கொஞ்சம் அதிக அளவில் யூரின் போகிறதுக்குமே வந்து வழிவகை செஞ்சு கொடுத்துட்ருக்கு. இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா காய்ச்சலுக்கே வந்து இந்த கீரை, இந்த செடியினுடைய பார்ட்ஸ் எல்லாம் போட்டு, அதாவது தண்டு, அதனுடைய கீரைகள் இதை போட்டு வந்து சூப் மாதிரியோ இல்லை கஷாயம் மாதிரியோ செஞ்சு சாப்பிட்றாங்க. அதனால் வந்து காய்ச்சல் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துடுது அப்படிங்கிறதும் ஒரு ஃபேக்டாக நம்புகிறாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு உணவுப் பொருளாக எடுத்துக்கிறோம். மார்க்கெட்லையெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரையாக தான் இது இருக்குது. மார்க்கெட்டில் வாங்கும்போது பார்த்து ஜாக்கிரதையாக வாங்கணும். எப்படின்னா ரொம்ப பெஸ்டிசைட்ஸ் அடித்தது மாதிரி இல்லாமல் பார்த்து நம்ம வாங்கிக்கணும். அப்படியே வாங்கினாலும் அதை வந்து நல்லா ரன்னிங் வாட்டரில் சால்ட் போட்டு நல்லா கழுவி விட்டுட்டு அப்புறம் யூஸ் பண்ணணும். நம்ம ஊரில் பொதுவாகவே வந்து நம்ம இதில் வந்து கீரை பொரியல் பண்ணுவோம், மசியல்,
கூட்டு, அப்புறம் குழம்பு, அதில் காயை போட்டு புளிக்குழம்பு, இந்த மாதிரி நிறையா விதத்தில் பண்ணுறோம். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மணத்தக்காளி கீரை சாதப்பொடி அந்த மாதிரியுமே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம உணவுப் பொருளில் வந்து அதை நம்ம சேர்த்துக்கணும். அது போக சில குழந்தைங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கீரையை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. கீரை அப்படின்னாலே தயங்குவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஃபேன்சியாக சமைச்சு கொடுக்கலாம். உதாரணத்துக்கு அதை வந்து பொடி பொடியாக நறுக்கி போட்டு தோசையிலையோ இல்லை சப்பாத்திலையோ பரோட்டாலையோ போட்டு ஸ்டஃப் பண்ண மாதிரி நம்ம கொடுக்கலாம். அப்போ வந்து அதனுடைய நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து உள்ளே போய் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கீரை பொரியலாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது நம்ம கூட ஃபுட்டில் சேர்ந்து நம்ம உள்ளே போகணும் வயிற்றுக்குள்ளே. அதிக அளவில் கெமிக்கலில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க, அதே மாதிரி கெமிக்கல் கம்பெனிஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லிவர் டேமேஜ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதாவது அவங்களுக்கு வந்து ஹெபாட்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் வரதா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மணத்தக்காளி கீரையை வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வரும்போது அந்த டாக்ஸிசிட்டியை வந்து அது வெளியில் ஏற்றிடுது. அதனால் வந்து லிவருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்குதுங்க. இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் இருக்குது இல்லைங்களா, அவங்க அந்த பிரச்சனைனால அவதிப்படுறவங்க மட்டும் அவங்களுடைய டாக்டருடைய அட்வைஸின் படி நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இது வந்து என்ன சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா அந்த பிரச்சனையை வந்து மறுபடியும் இன்டியூஸ் பண்ணி அதிகமாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி பிரச்சனையில் அவதிப்படக்கூடியவங்க தயவு செஞ்சு அவங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. வயிற்றுப்போக்கு இருக்கக்கூடியவங்க அந்த இலையை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் வடித்து குடிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த கீரை வந்து ரொம்ப நல்ல கீரை தான், நல்ல பயன்பாடு, நல்ல பண்புள்ள கீரை. அதை வந்து நம்ம அளவோட ப்ராப்பராக குக் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அதுதாங்க முக்கியம். சிலருக்கு வந்து செமி குக்டாக சாப்பிடும்போது வயிற்றில் ப்ராப்ளம் வரும். அதனால் ப்ராப்பராக அதை குக் பண்ணி நம்ம சாப்பிடலாம். முடிஞ்ச அளவுக்கு உணவுப் பொருளாகவே சாப்பிடுங்க. அதை மருந்து தான், ஆனால் உணவுப் பொருளாக பயன்படுத்திக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாத்துக்குமே வந்து உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கணும் எந்த ப்ராப்ளம் வந்தாலும். அதுக்கப்புறமா தான் இந்த கீரைகளெல்லாம். சரிங்களா?